கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 47 முதலாவது வசனத்தோடு கர்த்தர் எங்களோடு பேசினார். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் துதிக்க சொல்றார். கைகொட்டி ஆண்டோடைய நாமத்தை பாட்டினால் பாடி அவருடைய நாமத்தை துதிச்சிட்டே இருக்குன்னு விரும்புகிறாருங்க. துதியினால எத்தனை அற்புதங்கள் நடந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். எரிகோவின் கோட்டை விழுந்தது. 3 விதமான சத்துருக்கள் யோசபாத்துடைய நாட்களில். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கும் போது அதில் பாடல் தான் பாடிட்டு இருக்கிறாங்க. சில பேரை பாடல் பாடுவதற்காக நிறுத்துகிறார். அதில் பார்க்கும்போது பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே இனத்திற்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஆசீர்வாத தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை பிசாசு நிப்பாட்டி வச்சிருப்போம். அந்த பிசாசுடைய கரத்திலிருந்து பறித்து எடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுடைய கரத்தை நாம் பறிக்க முடியாது. கர்த்தர் தான் பிசாசோடு போராட முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? உட்கார்ந்து பாடல் பாடி அவனுடைய நாமத்தை துதிச்சிட்டே இருந்தால் போதுங்க, அவர் பார்த்து கொள்வார். அதான் தானியலுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துருச்சு. ஆனால் 21 நாள் ஒரு பொல்லாத ஒரு ஆவி சேனைகள் அவனுடைய பதிலை, அவனுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு மிகாவேல் தூதனை அனுப்பி அந்த சாத்தனுடைய கரத்திலிருந்து காவிரியில் மீட்டு அனுப்புகிறப்போ கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால் நம்முடைய ஆசீர்வாதம் சில நேரங்களில் பிசாசை தடை பண்ணி வைத்திருப்பான். இப்போ அவனோடு போராடி நமக்கு மீட்டு தரணும்னா மிகாவேல் தூதன் போகணும். மிகாவேல் தூதன் போனோம்னா நாம் துதிக்கணும், பாடல் பாடணும், அவனுடைய நாமத்தை மயப்படுத்திட்டே இருக்கணுங்க. இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனால் பிசாசு இதை செய்ய விட மாட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ இயேசுவை அறியாதவர்களா? நீங்களும் இயேசுவை தேடி பாருங்கள். இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். ஏசப்பா உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்தில் வாங்க சொன்னால் போதும். உங்கள் உள்ளத்துலேயும் வருவார், இல்லத்துலேயும் வருவார். சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். God bless you.